வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம். நடிகர் யோகி பாபு அவர்கள் நடித்தோம், உதயா அவர்கள் நடித்தோம் வெளிவந்திருக்கும் திரைப்படம் அக்யூஸ் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? வழக்கம் போல யூஷுவல் ஃபார்முலாவா இல்லை டிஃப்ரெண்ட்டான கதையா? ஏன்னா அக்யூஸ்டுன்னு வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான கதையா இல்லையான்ட்டு வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ரத்தசோட இறங்கிடுச்சுன்னா அவன் கையிலயாவது ரோட்ல வெட்டுப்பட்டு செத்து கிடந்தோன்னு வைங்களேன், பாடி இருக்க கூட அழுக மாட்டாங்க சார். புருஷனை காணும்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகா நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல அஜ்மல் அமீர், உதயா, யோகி பாபு, ஜான்விகா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர். இந்த திரைப்படத்தில் இந்த படத்தோட கதாநாயகன் எப்போ பாரு தேவையில்லாமல் சண்டைகள் போகிறதோ, கையை வெட்டுறதோ, காலை வெட்டுறதோ, இந்த மாதிரி அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவார். மாமியார் வீடு மாதிரி அப்பப்போ போயிட்டு வருவார். ஆனால் கதாநாயகன் அஜ்மல் அமீர் ஒரு பிசியாக இருக்காரு, அதாவது கான்ஸ்டபிளாக இருக்காரு. கான்ஸ்டபிளாக இருக்கும்போது அவர் ஏசி வீட்டில் தான் அவங்க சொல்ல இருபடி வேலையும், அவங்க பொண்ணு துணை காலேஜ் விடுறதோ, ஸ்கூலுக்கு விடுறதோ, இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துன்னுக்காரு. ஆனால் ஏசி என்ன பண்ணுறாரு, இது வேலைலாம் அவரை பார்க்க வைக்காத, இவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை தரணும்னு சொல்லிட்டு அக்யூஸ்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது சேலம் கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த சேலம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். யாராவது ஒரு டீமில் ஒருத்தர் குறையுதுன்னு சொல்லணும்னு இந்த கதை நம்ம அஜ்மல் அமீரை அனுப்பிச்சி விடுவாங்க. இவரு போகும், நான் அப்படி புதுசான்னு சொல்லிட்டு ஃபாலோ போய் கற்றுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த அக்யூஸ்டை இந்த அக்யூஸ்டை கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். ஆனால் இந்த அக்யூஸ்டை கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். ஆனால் இந்த அக்யூஸ்டே ஒரு குற்றவாளி. ஆனால் இந்த குற்றவாளியை கொலை பண்ணதுக்கு ரவுடி கேங் ஒரு பக்கம், இன்னொன்று பக்கம் யார்கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த அக்யூஸ் குற்றவாளியை உதயாவை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ அந்த போலீஸ்காரங்க டீமே கதாநாயகன் எப்படியாவது போட்டுருணும், எப்படியோ நோக்கத்தோடு இருக்காங்க. எதுக்காக அந்த அக்யூஸ்டை இத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு தடவை போலீஸ் வேனில் கூப்பிட்டு போய் அந்த வேன் கவுந்து சில போலீஸுங்களாம் அடிபட்டு இது ஒரு ப்ராப்ளமாகி அதில் கவர்மெண்ட் பக்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அப்படி இவரை காப்பாற்ற வேறு யார் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கதாநாயகன் அஜ்மல் அமீர் இவர் எப்படியாவது கோர்ட்டில் நம்ம போலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும்போது இவரோட யூஷுவல் கதை, என்னென்ன கதை எல்லாம் சொல்லின்னு தான் வராது, ஜாலியாக கேட்டு தான் வராது. ஆனால் இந்த குற்றவாளி உதயாவை கேரக்டரை யார் கொல்லத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க? இவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இவர் தான் உண்மையிலே கொலை பண்ணாரா இல்லையா, வேற ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டாரா இல்லையா தான் இந்த படத்தோட முழு திரைக்கதையுமே. இந்த திரைப்படம் இதுதான். இந்த திரைப்படம் ஒரு 2 ஹவர் 16 நிமிஷம் ஓடுது. இந்த 2 ஹவர் ஒரு 16 நிமிஷத்தில் இந்த திரைப்படம் நல்லா தான் ஓடுது. எந்த அளவுக்கு போடிக்காமல் படம் நம்ம தேட்டரில் போனால் போடிக்காமல் தான் ஓடுது. ஆனால் இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் இதுதான். இது எதனால் அடுத்தடுத்து நடக்கிற ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட்டு சீன்லாம் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு சீன் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்டு சீன்லாம் நமக்கு இந்த சீன் தான் வருது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கு உண்டான இது எல்லாமே நமக்கே தெரியுது. இந்த படம் பார்க்கும்போதே இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ, அவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ, அந்த பதட்டம்லாம் வரல. இப்போ இவங்க தான்ப்பா பண்ணியிருப்பாங்கப்பா வேற. ஆனால் கதாநாயகி ஏற்படுற ட்விஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா கதாநாயகி மேலே தான் அவன் ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இந்த படத்தில் நல்லா தான் இருக்கும். சிலது பாட்டெல்லாம் ஒரு ரெண்டு பாட்டு வேணும் வருது, அந்தளவுக்கு சொல்லும்படியான பாட்டெலாம் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. போட்டிருக்கு, பார்க்கும்போது நல்லா இருக்குது படம். அதே மாதிரி யோகி பாபு கேரக்டருக்கு யோகி பாபு நல்லா பண்ணியிருப்பார். யோகி பாபு படத்தில் இவங்க கதாநாயகனுக்கு ஈக்குவலாக பப்ளிசிட்டி போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. யோகி பாபு போட்டால் கூட்டம் வரும்ன்ட்டு. ஆனால் யோகி பாபு வர சீன் ஒரு 3-4 சீன் தான் வராது. அது கூட ஒரு 1/2 hour ஒரு 3/4 படம் தள்ளி தான் வராது. ஆனால் யோகி பாபுவோட சீன் கொஞ்சம் ஒரு 3-4 சீன் வந்தாலும் நல்ல சீனாக வராது, நல்ல கதாபாத்திரமாக வராது. எல்லாருக்கும் கவர் பண்ணுற மாதிரியும் பிடிக்கிற மாதிரி தான் வருது அந்த திரைப்படத்தில். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாகவே நல்ல பேப்பர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த திரைப்படத்தை அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், குறை அந்த ட்விஸ்ட்டு சீன்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள், சஸ்பென்ஸான சீன்லாம். அந்த சஸ்பென்ஸ் சீன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த சீனுங்க. நிறைய படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் சீன்லாம் சீனு.
அந்த சீனையை தான் இந்த திரைப்படத்தில் காரணமாக வச்சிருக்கிறது போது தான் கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இந்த ட்விஸ்ட் சீன்லாம் வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் நல்லா வெற்றி ஆயிருக்கும். ஆனாலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை வந்து நம்பி இந்த தேட்டரில் படத்தோட இசை நல்லா இருக்கு. அதாவது சொன்ன ஓஹோ ஆஹான்னு ஊக்க நம்ம சொல்ல முடியே கேட்குற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, ஓகே ஓகேங்களா. இந்த படத்தோட இசை நரேன் பாலகுமார் நல்லா தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ், அவரும் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் மாதிரி தான். ஆஹா ஓஹோ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்த கதை அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க. நமக்கு புதுசாக அந்த அரைச்சமாவே இவங்க புதுசாக கொடுத்துருக்கலாம். ஆனால் புதுசாக கொடுக்காம அந்த அரைச்சமாவே அப்படியே வந்து பழசாவே நமக்கு திரைக்கதையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸ் மக்கள் ஒரு ஃபீலிங். இந்த அரைச்ச மாவை புது மாவாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் அக்யூஸ் திரைப்படம் ஒரு புது மாவாக இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட போய் என்னோட கருத்து என்னன்னா, இந்த படம் வந்து அரைச்ச மாவு புதுசாக கொடுக்காம அப்படியே பழைய மாவாவே நம்ம கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆடியன்ஸ் கையில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் அக்யூஸ் திரைப்படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.